அக்கா துறக்கா. ஐயோ அவ வந்துட்டாளே, என்ன பண்றது? அக்கா கதவு திறங்கறா, என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோமா, ரெண்டு பேரும் பால்கனி வழியா இறங்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நோ அக்கா, கதவை துறக்கா. போய் கபோர்ட்ல லாக் பண்ணி அந்த கபோர்டு. அக்கா கதவை துறக்கா. வர வர வர. அக்கா துறக்கா. துறக்கறேன்டி. என்னடி? என்ன சத்தம் அது? ஒண்ணும் இல்லையா? இல்ல, இங்க இருந்து தான் வந்தது. இரு. என்ன யாரோ இல்லையா? யாருமே இல்ல, ஆனா யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, போய் தூங்க போ. வந்த மாதிரி இருந்ததே. ஒருவேளை இதுக்குள்ள இருப்பாங்களா? ஏய் எங்கடி போற? இல்லக்கா, இங்க இருந்து தான் சத்தம் வந்துச்சு. ஐயோ நான் இந்த ரூம்ல தானே இருக்கேன், எனக்கே கேட்கல, உனக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? ஆமா. சரி, குட் நைட், நான் தூங்குறேன். குட் நைட். காவ்யா, உனக்கு தனியா இருக்க பயமா இருந்தா நான் வேணா இங்கேயே படுத்துக்கிட்டுமா? ஐயோ என்ன ஒரு அக்கறை, நீங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா வேற ஒருத்தருக்கு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேற ஒருத்தரா? யாரு? உனக்குதான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. நான் நைட் ஃபுல்லா லைட் போட்டு படிப்பேன், தேவையில்லாம உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதுதான் சொன்னேன். சரி ஓகே, நான் பிரியாக்கா ரூம்லயே தூங்குறேன். குட் நைட். பாய். குட் நைட். திரும்பி வராத. பார்த்தி, என்ன பாட்டு, என்ன பாட்டு? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. நட்டு இப்படி பண்ணலாமா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி பால்கனி வழியா போயிடுங்க. இப்போ நான் இறங்கி போனேன்னா வெளியில ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ்ல எல்லாம் மாட்டிப்பல்ல, அதனால நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில போறேனே. சக்தி வந்ததுனால நம்ம பேசிட்டு இருந்ததே மறந்துட்டேன். ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நீ என் போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஐயோ பார்த்துட்டான் போல இருக்கே. மாட்டிக்காத காவியா, அதாவது சமாளி. யார் உங்க போட்டோவை பார்த்தா? ஏதா இவர் யார்? அது இது ஏதோ கீழே கிடந்தது, எங்க வைக்கிறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா? இது பத்திரமா இங்கே இருக்கட்டும். காதலோட சக்தி கிட்ட இருக்கும்போது பெருசா தெரியாது, ஆனா பிரிஞ்சு தூரம் வரும்போதுதான் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரியே நீ ஃபீல் பண்ண பத்தியா? இதுதான் ஓ மனசுக்குள்ள காதல் வந்ததுக்கான சிம்டம்ஸ். ஒரு சிம்டமும் இல்ல. இப்ப இப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். அப்பா ஒரு பெரிய சவுறு கட்டியிருக்கார்ல, அதை ஏறி குச்சிதான் வந்தேன். திருட மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படித்தான். உன்னை அப்படியே திருடி தூக்கிட்டு போயிடலான்னு வந்தேன். முறைக்கிறேன். கவ்யா, காலையில நீ போனதுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கேன். காலையில இருந்து சாப்பிடலையா? 2 இட்லி சாப்பிட்டேன், அதுவும் பொறையடிச்சு. டக்குன்னு பார்த்தா ஒரு கை வந்து நிக்குது, நீ தண்ணியை கொண்டு வந்து நிக்கிற. சரி அதை வாங்கலான்னு போனா டக்குன்னு மறைச்சிட்ட. நடப்பாவே இருந்துச்சா, அதனால எங்க பார்த்தாலும் நீதான். மதியம் ஃபுல்லா சாப்பிடல, சாயங்காலம் டீ குடிக்கல, ஏன் ராத்திரி சாப்பாடு கூட சாப்பிடல. அதான் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு.
அது ஏதாவது சாப்பிட எனக்கு தெரியா. நைட்டு 1 மணிக்கு வந்துட்டு சோறு கேக்குதா உங்களுக்கு? நான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயா என்ன செய்யலாம்? ஃப்ரிட்ஜில் உங்க அம்மா மாவுக்கு வச்சிருப்பாங்களே, அதை எடுத்து கொஞ்சம் தோசை போடுத்தாங்க. தோசை? ராத்திரி 1 மணிக்கு தோசை கேக்குதா? வீட்ல யாராவது கேட்டா என்ன சொல்றது? கேட்டா அவங்களுக்கும் கூட சரி வேணாம். ஏன் இப்படி இருக்கீங்க? சாப்பிடலன்னா உடம்புக்கு என்ன ஆகுறது? என்னடா மணி 1 ஆக போகுது, தூங்காம டிவி பாத்துட்டு இருக்க? தூக்கம் வரலமா, அதான் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன். பகல் எல்லாம் சைட்ல வேலை பார்த்துட்டு ராத்திரி கொஞ்ச நேரமாவது தூங்கினா தானடா உடம்பு நல்லா இருக்கும். இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தனா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகுறது? பார்த்திய போய் பாரு, கரெக்டா 10 மணிக்கெல்லாம் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனா உன்ன பாரு, நீ தான் கரெக்ட் டைமுக்கு தூங்குறதே இல்ல. சரி படு. பாவம் அம்மா, பார்த்திபனை பத்தி இன்னும் அவங்களுக்கு தெரியல. காவியா வீட்ல இல்லைன்னு உடனே பசிக்கலன்னு சொன்னவன் எப்படி நேரத்தோட தூங்குனான்னு தெரியலையே. என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஏன் மூஞ்சியை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கான்? மூச்சு முட்டாது? டேய், டேய் ஜீவா, பார்த்தி எங்கடா? அவன் ரூம்ல தான் இருப்பான். டேய், அவன் ரூம்ல காணோம்டா. ஐயோ, ரூம்ல போய் பார்த்துட்டாங்க போல இருக்கே. என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, ஈவினிங் பார்த்தி ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு போன்ல பேசிட்டு இருந்தான். ஒரு வேளை அங்க போயிருப்பானோ? அப்ப உன்கிட்ட அவன் சொல்லிட்டு போலையா? இல்ல. அதான் நான் கேட்டப்ப நீ எதுவும் சொல்லலையா? ஆமா. நீங்க ரூம்ல போய் பாப்பீங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த ஃப்ரெண்டு வீட்லயும் நைட்டு தங்கினது இல்லையே. இப்ப என்ன புதுசா ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் தங்குறான்? எந்த ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான்? அவன் பேர் தெரியுமா உனக்கு? தெரியாதுமா. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அம்மா இந்நேரத்துக்கு என்னம்மா? டேய், என்னடா புள்ள வீட்ல இல்லைன்னா தேட மாட்டாங்களா? ஜீவா, அவன் தூங்கிட்டான், எடுக்கல பாருங்க. ஹலோ, சொல்றா என்ன தூங்கல? அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ என் கூட கிளம்பி வந்துருக்கலாம்ல, அப்படியே ஜாலியா தெரியல இருந்திருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? அவ்வளவு பெரிய சொகுரு, அது எகிரி குதிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. நீ வந்துருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கும், என்ன தூக்கி விட்டுருப்பேல. சரி விடு, இதே மாதிரி நாளைக்கு வரதுக்கு பிளான் இருக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா? என்ன சொல்ற? சரி, எங்க கூட்டிட்டு போக போற? என்னடா திடீர்னு அம்மா வாய்ஸ்ல பேசுற? டேய், அம்மா வாய்ஸ்ல பேசலடா, அம்மா தான் பேசுறேன். சும்மா மிமிக்ரி எல்லாம் பண்ணாத. ராத்திரி 1 மணிக்கு அம்மா மாதிரி மிமிக்ரியா? டேய், நான் மிமிக்ரி எல்லாம் பண்ணலடா, உன்னை பெத்த அம்மா தான் பேசுறேன். டேய் ஜீவா, சும்மா சொல்லக்கூடாதுடா. வாய்ஸ் அப்படியே நம்ம அம்மா வாய்ஸ் மாதிரியே இருக்கு. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குடா. ஏண்டா, சாப்பிட கூப்பிட்டதுக்கு வராம தூக்கம் வருதுன்னு சொல்லி ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு, நான் கூட நீ போய் தூங்கிட்டேன்னு நினைச்சேன். ரூம்ல போய் பார்த்தா
தலகாணி எல்லாம் அடுக்கி வச்சிருக்க? ஏம்மா நீ ஏம்மா பேசுற? நான் தாண்டா பேசுறேன். நான் ஜீவா தான் குரல் மாத்தி பேசி என்னை கிண்டல் பண்றான்னு நினைச்சேன். இத பாரு, அவன் என் பக்கத்துல தான் இருக்கான். பாவி. சரி சரி, நீ எந்த ஃப்ரெண்ட் வீட்ல இருக்க? அது வந்து வந்து ஜீவா உன்கிட்ட சொல்ல? இல்லடா, நீ ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னா, ஆனா எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லல. அத தெரிஞ்சுக்கதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? அதான் அந்த ஃப்ரெண்டு வீடு ஜீவாக்கு தெரியாது. சரி, ஜீவாவுக்கு தெரியாம யாரு அந்த ஃப்ரெண்டு? இது ஒரு புது ஃப்ரெண்டுமா. அவன் பேரு கூட கேபி. கோபி கோபி. கோபி கோபியா? அப்படி உனக்கு எந்த ஃப்ரெண்டு இது வரைக்கும் இல்லையேடா? ஆமா, உனக்கு பாக்கியலட்சுமியில வர கோபியை தவிர வேற யாரையும் தெரியாது. இதுல என் ஃப்ரெண்டு கோபி எப்படி தெரிய போகுது? சரி சரி, உன் ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடு. போனை கொடுக்க? அவன் சுட்டுட்டு இருக்கான். என்னது? ஷூட்டிங்ல இருக்கான். அதாம்மா இந்த வீடியோ கேம் என்ன விளையாடுவாங்கல்ல, அது விளையாடிட்டு இருக்கான். ஏண்டா, சின்ன குழந்தைங்க விளையாடுறத உன் ஃப்ரெண்டு எதுக்குடா இந்த வயசுல விளையாடிட்டு இருக்கான்? அவன்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு அவனை தேடிட்டு நீ போயிருக்க. என் ஃப்ரெண்டு ஒரு குழந்தை மாதிரிமா, அதனாலதான் குழந்தைங்க விளையாடுற கேமா பார்த்து விளையாடிட்டு இருக்கான். பாத்துடா, அவன் கூட சேர்ந்து நீயும் குழந்தை ஆயிட போற. சரிம்மா, நீயம்மா எவ்வளவு நேரமா தூங்காம இருக்க? நேரத்துக்கு தூங்கலாம்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீ போய் தூங்கு. இனிமே வெளியில போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. கண்டிப்பா கண்டிப்பா. டேய் டேய், ஒரு நிமிஷம். என்னம்மா? நாளைக்கு ஜீவாவை உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, அது எதுக்கு? அதான் சொன்னேனே, கேபி. கோபி கோபி. அவன் இங்க நிறைய கேம்ஸ் வச்சிருக்கான் புதுசு புதுசா. நம்ம ஜீவாக்கு வேற கேம் ரொம்ப பிடிக்குமா, அதான் அவனையும் கூட்டு வந்தா அப்படியே நாங்க 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம்ல, அதுக்கு தான். இந்த வயசுல இப்படி வீடியோ கேம் விளையாடுறதெல்லாம் நல்ல வடை இருக்கு. மூத்தவனு தான் பேரு, நீ இவனையும் சேர்த்து கெடுத்துறாத. இத பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான், சீக்கிரம் வந்துரு. சரிம்மா சரிம்மா, தேங்க்யூ. சரி, நீ சாப்பிடாம போனியே, உனக்கு பசிக்கல? கோபிட்ட தோசை சுட சொல்லியிருக்கேன், அவன் சுட்டு எடுத்துட்டு வந்துருவான். சரி, சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கு. நான் வைக்கிறேன். சரிம்மா. இந்தா குடுமா. இவ்ளோ வயசாகுது, ஒருத்தன் கேம் விளையாட போயிருக்கான், நீ இங்க டிவி பார்த்துட்டு இருக்க. நேரத்தோட படுத்து தூங்குடா, புரியுதா? சரிம்மா, குட் நைட்மா. செத்தான். அவன் சொல்றத பார்த்தா உண்மை மாதிரியும் இருக்கு, பொய் மாதிரியும் இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை பார்த்தி கோபின்னு சொன்னது காவியாவா இருக்குமோ? இருக்கும், அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். நேரா காவியாவுக்கு போன் பண்ணி கேட்ட வேண்டியதுதான். அத்தை எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? எடுக்கலன்னு ஏதாவது நினைச்சுப்பாங்களே. அத்தை சாரிமா, இந்த நேரத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல அத்தை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ படிச்சிட்டு இருப்பன்னு தான் ஃபோன் பண்ண. சொல்லுங்க அத்தை. பார்த்தி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானாமா? அவரு ஃபோன் எதுவும் பண்ணலையே. ஏன் அத்தை கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். அது நீ போனதுல இருந்து உனக்கு அவன் ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலையா? பண்ணலையே அத்தை. சரிம்மா சரி, நான் இத கேட்க தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏமா, உன்னை அவன் பார்க்க வரதா ஏதாவது சொன்னானா? இல்லையா அத்தை, அதெல்லாம் எதுவும் சொல்லலையே. ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டம்மா. ஒருவேளை உன்னை பார்க்க வரதா சொன்னானா நீ அலோ பண்ணாத.
சரிங்க அத்தை. என்னம்மா பண்ற? படிச்சிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, தோசை சுட்டுட்டு இருக்கேன். இனிமே தான் படிக்கணும். தோசை சுட்டுட்டு இருக்கியா? என்ன காவியா, இந்த நேரத்துல தோசை சுட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. படிச்சுட்டே இருந்தேனா, அதனால சாப்பிட மறந்துட்டேன். இப்பதான் தோசை சுட்டு சாப்பிட போறேன். என்னம்மா நீ படிக்கிற பொண்ணு வேலைக்கு சாப்பிடுறது இல்லையா? சரி, நீ சாப்பிடு. நான் உனக்கு காலையில போன் பண்றேன். சரி அத்தை. இவ என்னடானா தோசை சுடுறங்கிறா. பார்த்து என்னடானா அவனோட ஃப்ரெண்டு கோபி அவனுக்கு தோசை ஊத்தி தரத்துக்காக போயிருக்கான்னு சொன்னா. என்னதான் நடக்குது? காவியா உண்மையதான் சொல்றாளா? ஒண்ணுமே புரியலையே. தோசை சுட்டுடலாம், ஆனா சட்னி சாம்பார் பொடின்னு எதுவுமே இல்லையே. பண்ணிட்டு இருக்க? அது சட்னி அரைச்சிட்டு இருக்கேம்மா. இந்த நேரத்துல யாருக்கு சட்னி அரைச்சிட்டு இருக்க? எனக்கு தான்மா. உனக்கு தானா? ஆமாம்மா, என்னன்னு தெரியல, ரொம்ப பசி, அதான் அதனால தோசை சுட்டு சாப்பிடலான்னு நினைச்சேன். நைட்டு நீ நல்லா தானடி சாப்பிட்ட, அதுக்குள்ள எப்படி பசி வந்துச்சு? அது கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்கேன்ல, அதனால தான் பசிச்சுது. என்னம்மா அப்படி பாக்குற? நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, சீக்கிரம் சாப்பிட்டு நேரத்தோட போய் படு. பார்த்தி, பார்த்தி, ஐயோ அடிச்சனா, ஏன் பயமுறுத்துறீங்க? விளையாட்டுக்கு. விளையாட்டா? விளையாட்டு, போய் உட்காருங்க போங்க. என்னங்க எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஆக்சுவலா உங்ககிட்ட திட்டு வாங்கணும் தான் அப்படி பண்ணேன். உங்ககிட்ட திட்டு வாங்காம ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்கும், சாப்பிடுங்க. என்னாச்சு? இந்த ஐயோ, கையில காயம். இது எப்படி ஆச்சு? உங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி குச்சி வந்தானே, அப்போ சிராச்சிருச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, வீட்டை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காரு. ஏன் அப்படி ஏறி குதிச்செல்லாம் வரீங்க? பின்ன உன்னை எப்படியாவது பார்த்தே ஆகணுன்ற வேகத்துல அப்படியே குதிச்சிட்டேன். சட்னி கொஞ்சம் காரமா இருக்கும் போலக்கு, கையெல்லாம் எரியுது. சரி, அப்ப நான் ஸ்பூன் வேணா எடுத்துட்டு வரட்டா? காவியா, ஸ்பூனால எப்படி தோசையை சாப்பிடுறது? அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ திட்டக்கூடாது. என் கை தான் இப்படி இருக்கு, உன் கை ஃப்ரீயா தானே இருக்கு. நீ நினைச்சா ஊட்டி விடலாமே. ஓ, இதுக்குதான் கையை கிழிச்சிட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, இது யதார்த்தமா நடந்தது. ரியல் ரியல். நான் ஊட்டி விடணுங்கிறதுக்காக நீங்க கையை கிழிச்சிட்டு வந்திருக்கீங்க. நான்லாம் நம்ப மாட்டேன். காவியா, உன் கையால ஊட்டி விடுறானா கையை கிழிக்கிறது இல்ல, கையை 2 துண்டா கூட வெட்டிப்பேன். இங்க பாருங்க, லூஸ் தனமா அதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. கொடுங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
ம்